அது மட்டும் இல்லாமல் சில வகையான கிராம சைடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமியை தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி வழிபடுறவங்களும் நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்கோம். அப்படி இந்த கருப்பசாமியை கும்பிட்டா நமக்கு எந்த வகையான பிரச்சனைகள் தீரும்? பெரும்பாலும் வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் நன்மை செய்வாரா? அவர் நன்மை போனக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை செய்வாங்களா? இப்போ கருப்பசாமியை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்? எந்த வகையான மாற்றங்கள் வரும்? சில பேருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பசாமி நம்ம கும்பிட்ட நிலை வந்து போனால் அவருடைய அருளாசி எனக்கு பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு. 18ஆம் படி கருப்பரும் சரி, சங்கிலி கருப்பர், நொண்டி கருப்பர், இப்படி பல வகையான கருப்பர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு மட்டும் பவர் இருக்கக்கூடாது, அதை சார்ந்த விருச்சகத்துக்கும் பவர் இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சகத்தோடு இருக்கக்கூடிய கருப்பசாமியோடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குன்னா, இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி சிலை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வரலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அந்த கருப்பசாமி உதவி கொடுப்பார். நமக்கு பல வகையான நோய்கள், அந்த நோய்களிலிருந்து மீண்டு வரத்துக்கும் அந்த விருச்சகம் உதவி செய்யும். அப்படிப்பட்ட பகுதியில் துடிதான தெய்வமான கருப்பசாமி அந்த இடத்துல வந்து வசப்படுத்தி இருந்தால் நமக்கு சகலவிதமான தோஷங்களும் அங்கே அடிபடும். அது இல்லாமல் 1க்கு 2 பவர், ஒரு பவர் இருந்தாவே நமக்கு ஜெயமாகும். ஆனால் அது 2 பவரோடு சேர்த்து வந்தால் எப்படி ஆகும்? ஜெயத்துக்குமே ஜெயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு உண்டு. இப்போ இந்த இருப்பையடி கருப்பரை மேஷ லக்னக்காரங்களுக்கு அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர வேண்டுமா?